Hello friends, நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறைய காலேஜில் பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா கோர்செரான்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் மூலிமா தான் நம்ம வந்து ஆன்லைனில் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த வெப்சைட்டில் நம்ம எழுதுகிற எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம். ஸோ அந்த சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து நான் முதல்வன் மூலிமா கோர்செரா வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் முதல்வன் இருந்து இன்விடேஷன் லிங்க்னு சொல்லிட்டு யூசர் நேமோ பாஸ்வேர்டோ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் கோர்செரா வெப்சைட்குள்ளே வந்துடலாம். ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் வந்து கோர்செரா வெப்சைட்டில் தனிப்பட்ட விதமாக கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா கோர்செரா வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து என்ன மெயில் ஐடி வந்து கொடுக்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து சிங்கின் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அடுத்ததான் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் சைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. அடுத்ததாக கூகுள் க்ரோமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் முதல்வன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கோர்செரா வெப்சைட்டில் தனியாக நீங்கள் கோர்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கோர்செரான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அதில் லாகின் கேட்கும். ஸோ நான் வந்து நான் முதல்வன்னு சர்ச் பண்ணிட்டேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து லாகின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து லோடிங் ஆகிட்டு நான் முதல்வன் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி வந்து நான் பாஸ்வேர்டு யூசர் நேம் வந்து போட்டதுனால எனக்கு வந்து டைரெக்டாக அந்த பேஜுக்கு வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வியூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கோர்ஸ் நேம்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன கோர்ஸ் எடுத்திருக்கீங்களோ அந்த கோர்ஸ் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வாட்ச் ப்ரோக்ரஸ்ன்னு சொல்லிட்டு ரைட் சைடில் இருக்கும். இதில் வந்து நீங்கள் வாட்சுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யுவர் கோர்செரா அக்கௌண்ட் இமெயில்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்களோட இமெயில் ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் கோர்செரா வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கரெக்டாக இருக்குதான்னு மேலே வந்து செக் பண்ணிக்கோங்க. கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ப்ரொசீட் டு கோர்செரான்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணதையும் ஒரு ஃபியூ செகண்ட் வந்து லோடிங் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். என்எம் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துருக்கிற கோர்ஸ் நேம் இருக்கும். பக்கத்துலேயே உங்களோட டிபார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் வந்து நீங்கள் கோர்செராவில் தனிப்பட்ட விதமாக ஏதாச்சும் வந்து கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா அந்த கோர்ஸ் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 டேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை ஒன்ஸ் கிளிக் பண்ணிடுங்க. இதில் மை கோர்செரான்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். டாப்பில் வந்து இண்டிவிஜுவலில் செலக்ட் ஆகிருக்குதான்னு ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. லைட்டாக கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஹோம் இன் ப்ராக்ரஸ் கம்ப்ளீட்டட்னு இருக்கும். ஸோ இன் ப்ராக்ரஸ்னால் நீங்கள் எடுத்துருக்கிற கோர்ஸில் கம்ப்ளீட் பண்ணாதது, அதாவது ப்ராக்ரஸில் இருக்கிறது எல்லாமே காட்டும். அதை நீங்கள் வந்து ப்ராக்ரஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்ளீட்டடாக சர்டிஃபிகேட்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த கம்ப்ளீட்டடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாலே நீங்கள் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 9 சர்டிஃபிகேட், 8 சர்டிஃபிகேட், ஒரு சிலருக்கு 4 சர்டிஃபிகேட் கூட இருக்கும். ஸோ இதில் வெரிஃபை ஐடிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் நேம்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து உங்களோட நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ஸோ மிடில் நேம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். லாஸ்ட் நேமில் வந்து உங்களோட லாஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. பை செக்கிங் திஸ் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். அதில் ஒரு டிக் மார்க் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் நேமெல்லாம் என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வியூ சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் என்ன அசஸ்மெண்ட் டாப்பிக்கோட நேம் வந்து கொடுத்துருந்தீங்களோ சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு, ஸோ அந்த டாப்பிக்கோட நேம் வந்து டாப்பில் கொடுத்துருப்பாங்க. நேம் வந்து என்டர் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா டவுன்லோட் சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் வந்து அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக வந்து உங்களுக்கு லோடிங் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கிளிக்கர் டவுன்லோட் பிடிஎஃப் ஃபைல்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக தான் தெரியும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணதையும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு சர்டிஃபிகேட்டை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கோர்செரா வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் சர்டிஃபிகேட்டை ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஒரு சில கோர்சஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணால் மட்டும்தான் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனே காட்டும். நீங்கள் ஒரு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணதையும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா
கோர்சோராவில் இருந்துட்டு வெரிஃபை ஐடின்னு சொல்லி ஒரு லிங்க் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அதாவது ஒரு மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க, கங்க்ராச்சுலேஷன் சொல்லிவிட்டு உங்கள் நேம் போட்டு. ஸோ அந்த வெரிஃபை ஐடிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு லோடிங் ஆகிட்டு ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மிடில் நேம் இதெல்லாம் கேட்கும், டேட் ஆஃப் பர்த் கேட்கும். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட கவர்மெண்ட் ப்ரூஃப் ஏதாச்சும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேன் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேமரா ஆனில் இருக்கும். நீங்கள் ரைட்டு லெஃப்ட்டுன்னு மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளோட ஃபேஸை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஈஸியாக சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு சில கோர்சஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி வந்து காட்டும். ஸோ மற்ற கோர்சஸ்க்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாலே ஈஸியாக வந்து சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு டவுட் இருந்துச்சுன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களும் கோர்சோரா வெப்சைட்டில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண தெரியலனா இந்த வீடியோ எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலோட சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலினாலும் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணுறேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணலினா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எக்கச்சக்கமான டெக் வீடியோஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.